வணக்கம். உத்தம்ஸ் பார்வை. நம்ம நிறைய சார்ட்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய பேருக்கு குறப்பட்டுக்கிட்டாங்க தட் நீங்கள் ஜோஹோ மீட்டிங் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய சார்ட்ஸ் யூடியூப்பில் பண்ணுறது கிடையாதுன்றது. நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், இல்லைன்னு நான் சொல்ல. என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நான் யூடியூப்பில் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இன்னும்லாம் நம்ம ப்ரோக்ராமே பிரித்து வச்சாச்சு. F&O பண்ணுறவங்களுக்கு ப்ரீ மார்க்கெட்டில் பார்த்துங்க, இல்லை போஸ்ட் மார்க்கெட்டில் பார்த்துங்க. அண்ட் நியூஸ்ன்றது தனியாக வச்சாச்சு. உத்தம்ஸ் பார்வையில் மோஸ்ட்லி இன்ஃபர்மேஷனாக இருக்கும், இல்லை நாலேஜ் பேஸாக இருக்கலாம், இல்லை நியூஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் நியூஸை எடுத்து நம்ம பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம மோஸ்ட்லி ஸ்விங் ட்ரேடிங்க்கும் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு ஒரு 6-7 ஸ்டாக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் நல்லா பெருசாக கரெக்ஷன் இருந்துச்சு. எஸ்பெஷலி பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் ஆகட்டும், பேங்க்ஸ் ஆகட்டும், இதில் எல்லாத்துலேயுமே பெருசாக சரிஞ்சு இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் கேட்டாங்க, ஆட்டம் முடிஞ்சிருச்சான்றது கேட்டிருந்தாங்க. இல்லைன்றது மார்க்கெட் ப்ரூவ் பண்ணியிருக்கு. நிறைய ஸ்டாக்ஸ் கரெக்ஷன்ஸில் போயிருந்துச்சு, அதாவது வீக்லி கரெக்ஷன்ஸில் போயிருந்துச்சு, இல்லை மந்த்லி கரெக்ஷன்ஸில் போயிருந்துச்சு. சில ஸ்டாக்ஸ் டெய்லி கரெக்ஷனில் கீழே கரெக்ஷன் முடிஞ்சு மேலே ஆரம்பிக்குது. ஸோ அது மாதிரி சில ஸ்டாக்ஸ்லாம் நான் எடுத்துருக்கிறேன். நம்ம அதை பற்றி டிஸ்கஷன்ஸ் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது பிஇஎம்எல். பிஇஎம்எல் சரியான ஒரு ரேலி, ரைட்? ரேலி முடிச்சு அண்ட் அதில் இருந்து ஒரு பெரிய ஃபால் நீங்கள் எடுத்து பாருங்களா, நல்ல ஒரு ரிட்ரேஸ்மெண்ட், ரைட்? அண்ட் வீக்லி சார்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது, இல்லை மந்த்லி சார்ட்டில் பார்க்கும் போதும் இது ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன்ஸ். அண்ட் நீங்கள் எடுத்து பாருங்களா, 1600 ரூபாலேருந்து 1000 ரூபானே எடுத்துக்கலாம். 1000 ரூபாலேருந்து ஆல்மோஸ்ட் 4200 வரைக்கும் போயிட்டு கீழே வந்திருக்கு. நல்ல ஒரு 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 புல் பேக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் மந்த்லி சார்ட் இதில் ஒரு ஃபர்ஸ்ட் ரிவர்சல் பார் நேற்றே ஒரு ரிவர்சல் பார் கொடுத்துச்சு. இன்னைக்கு அது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும்னு சொன்னால், அதாவது வால்யூமோட நான் காட்டினேன். அண்ட் ஸ்டாக் நல்லா இருக்குது. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 10% மேலே ஏறி இருக்கு. ஸோ இதை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். 2440 நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம் அண்ட் பை பண்ணலாம். இது எவ்வளோ தூரம் போகும்னு சொன்னால், நியூ ஆல் டைம் ஹை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 4360 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே அடுத்த ஒரு 10 நாள் 15 நாளைக்குள்ளே போகக்கூடிய ஸ்டாக் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுறோம். எதுவுமே அதுக்கு மேலே நான் சொல்ல. மார்க்கெட் பயங்கர வோலட்டைலாக இருக்குது. 2 நாள் கீழே விழுவுது, திடீர்னு மேலே தூக்குது. அது மாதிரி இருக்கிறனால நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இது இந்த மந்த் எண்டுக்குள்ளே இல்லாட்டினா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 4360 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரிஸ்க் ரிவார்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரிஸ்க் வெறும் 10%, ரிவார்டு பெரிய ரிவார்டு இருக்குது. ஸோ என்ஜாய். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது நேஷ்னல் அலுமினியம். நேஷ்னல் அலுமினியம் பிஎம்எல் இன்னைக்கே 10% ஏறிடுச்சு. நேஷ்னல் அலுமினியம் ஆல்மோஸ்ட் 9% ஏறி இருக்கு. இதில் ரிவார்டு ஓரளவு கம்மியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் ஸ்டாப் லாஸ் எங்கே போடலாம்? 137 நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடலாம். கரண்ட் லெவலில் நீங்கள் வாங்கலாம். அண்ட் இதுக்கான இம்மீடியட் டார்கெட் அப்சைடில் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 170 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரிஸ்க் எவ்வளோ இருக்குது? 55னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 ரூபா கீழே இருக்குது. ரிவார்டும் ஆல்மோஸ்ட் 20 ரூபா இருக்குது. 1:1 ரிஸ்க் ரிவார்டை பொறுத்த வரைக்கும். ரிஸ்க் ரிவார்டு ஆஸ்பெக்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஸ்டாக்கோட பிஇஎம்எல் இஸ் அ பெட்டர் சாய்ஸ், ரைட்? பட் இது என்ன ஆகுதுன்னா, வண்டி நல்ல மூமெண்டமில் இருக்குது. நம்ம ஓடுற வண்டியில் ஏறுறோம்னு அடிக்கடி நம்ம சொல்லலாம். இது ஓடுற வண்டியில் நல்லாவே ஸ்பீடு பிடிச்சிச்சு, அந்த வண்டியில் ஏறுறோம். ஸோ ரிஸ்க்கு இருக்குது. பட் ஸ்டாப் லாஸ் தள்ளி இருக்கு, ரிவார்ட் பக்கத்தில் இருக்கு. ஸோ ரிஸ்க் 1:1 தான் ரிஸ்க் ரிவார்ட். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது ஐஓசி. இன்னைக்கு காட்டுற அத்தனை பேட்டர்னும் ஒரே டைப் பேட்டர்ன், ரைட்? மேலே போயிருக்கு, ஒரு புல் பேக் வந்திருக்கு. நேற்று ஒரு ரிவர்சல் பார்
அண்ட் இன்னைக்கு அந்த ரிவர்சல் பார் கன்ஃபர்மேஷன் பார். ஐஓசி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஐஓசியோட ஸ்டாப் லாஸ் நேத்தோட லோ வச்சுக்கலாம் 172 போகுது, 170 கூட நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கான கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? 183 இருக்குது. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 200 வரைக்கும் இது போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரைட், ரிஸ்க் ரிவார்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிஸ்க் 1, ரிவார்டு வந்து 2. ஸோ ரிஸ்க் ரிவார்ட் நல்லா இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது வந்து பிஹெச்இஎல். பிஹெச்இஎல் சூப்பர்பாக இருக்குது. நேற்று வந்து ஒரு ஹேமர் பேட்டர்ன் கொடுத்துச்சு. அந்த ஹேமர் பேட்டர்னுக்கு இன்னைக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு 1. அது முக்கியம் கிடையாது. எடுத்து பாருங்களேன், இன்னைக்கு லோ ஓப்பன் பண்ணி நியர் ஹைல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மட்டுமே அது வந்து ஆல்மோஸ்ட் 5% அப் ஆயிருக்கு. பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷன், பியூட்டிஃபுல் வால்யூம், ரைட். அண்ட் நேத்தே வந்து ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஹையை பிரேக் பண்ணியிருந்தா இது இருக்கு, பை ஜோனுக்கு போயிருக்கும். எங்க ஸ்டாப் லாஸ் 201, 200ன்னு வச்சுங்களேன், அந்த லெவலில் வச்சுங்க. 24 ரூபா, 10% கீழே. ரைட், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், 10-12% கீழே. இதுக்கான இமீடியட் டார்கெட் 252. ரைட், ஸோ ரிஸ்க் ரிவார்ட் 1:1 இருக்கு. அண்ட் இதுவும் வந்து வண்டி கிளம்பிடுச்சு, மூமெண்டம்ல இருக்கு. அப்சைடு போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ டவுன் சைட் கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கம்மி. வேணும்னு சொன்னால் முந்தானியத்தோட லோ இருக்குல்ல 214 213, அதை கூட நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாக இருக்கு, ரிவார்ட் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ 1:2 ஆர் 1:3 வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து எடுத்துக்கிறது பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். எடுத்து பாருங்க, இது எல்லாமே வந்து சிங்கிள் பேட்டர்ன். ரைட், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் வந்து சரியான ரேலி. அந்த ரேலிக்கான ஒரு ஃபால், ஒரு டிபிக்கல் பேட்டர்ன். நீங்கள் ஏறும் போதும் நல்ல வால்யூம், கீழே இறங்கும் போதும் வால்யூமே இல்லாத இறங்குச்சு. அண்ட் இதுலேயும் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் சம்வேர் இந்த ரேஞ்சில் போட்டுக்கலாம். 58ல் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இருக்கிறது வந்து 65ல் இருக்குது. ஸோ 7 ரூபா வந்து கீழே ஸ்டாப் லாஸ். அண்ட் இதுக்கான இம்மீடியட் அப்சைட் மூவ் 81 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரியா? ஸோ ரிஸ்க் எவ்வளோ இருக்குது? கீழே 7 ரூபா. ரிவார்டு எவ்வளோ இருக்குது? ஆல்மோஸ்ட் 15 ரூபாய்க்கு மேலே இருக்குது. 15 ஆமாம், 15-16 ரூபா மேலே இருக்குது. ஸோ ரிஸ்க் ரிவார்டு இஸ் 1:2. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரேடு, வண்டி கிளம்பிடுச்சு, ஏறி உட்கார வேண்டியதுதான் இதில். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து சேல். சேலில் வந்து பயங்கரமான ஒரு ரிஸ்க் ரிவார்ட். எவ்வளோ? 116 ஆர் 115 ஆர் 114 கூட நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிங்க. ரிவார்ட் somewhere close to about 157ல இருக்கு. ரைட், 157ல இருக்கு. ரிஸ்க் எவ்வளோ? 10 ரூபா. 10 ரூபா கூட இல்லை, 8 ரூபா 9 ரூபா தான் ரிஸ்க்கு. ரிவார்டு எங்கே இருக்குது? ஆல்மோஸ்ட் 23 ரூபா 24 ரூபா இருக்குது. ஸோ 1:3 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருக்குது. பியூட்டிஃபுல் ரிஸ்க் ரிவார்ட். அண்ட் ஸ்டாக்கும் வந்து பக்காவாக ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஓரளவுக்கு டீசென்ட் வால்யூம் இருக்குது இன்னைக்கு. பட் டெஃபினட்டாக நேற்று வால்யூம்க்கு ஈக்குவலண்ட் கிடையாது. ஸோ வால்யூம் கன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. அண்ட் பார்த்துங்க, ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. நான் எப்பயுமே வந்து ஸ்டாப் லாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. கொஞ்சம் திமிர் ஜாஸ்தி, நம்ம பிக் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்றது. பட் இந்த தர மார்க்கெட் வோலட்டாலிட்டியை வச்சு நான் வந்து ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வந்து நான் மெயின்டைன் பண்ண சொல்கிறேன். இது எல்லாமே வந்து ஸ்டாக் ஃபண்டமெண்டலி நல்லா இருக்கு, வால்யூம் வைஸ் நல்லா இருக்கு, நம்பர்ஸ் நல்லா இருக்கு, பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸ். நான் வந்து கரண்ட் பிரேக் அவுட் நான் சொல்ல, லாங் டேர்மா லாஸ்ட் வந்து ஒரு 6-7 மாசமா நல்லா பிரேக் அவுட் ஆகி நல்லா போயிட்டு இருக்க ஸ்டாக்கு, ஒரு புல் பேக் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நல்லா இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல. எங்கேயாச்சும் மாட்டினாலும் அடுத்த ஒரு 3-6 மாசத்துல வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட வெளில வரலாம். பட் இந்த 6 மாசம் நம்மளோட ரிட்டர்ன் மாட்டிக்கும். அதுக்கோசரம் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. இதுக்கு அடுத்தபடியா அண்ட் லாஸ்ட் ஸ்டாக் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றது வந்து ஹிந்து காப்பர். ஹிந்து காப்பர் ஹியூஜ் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துச்சு. உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம இது யூடியூப்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். வெரி லாங் ரேலி, ஆல்மோஸ்ட்
50% வந்து நம்ம இதில் ப்ராஃபிட் பார்த்துருக்குறோம். அண்ட் இது வந்து நிறையத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு ஸ்டாக். இந்த ஸ்டாக் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் 2 days ரைட், அந்த 134 நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணி இதுக்கான இமீடியட் டார்கெட் இது 134ல் 234 ரைட், 234 வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிங்க ஹிந்து காப்பரை. இதுக்கு அப்சைடு வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 325 இது வந்து அது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 1:2.5 or 3 ரைட், சரியான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. வால்யூம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கு. அண்ட் லாஸ்ட் 2 days உளுந்ததோட லாஸ்ட் 2 days வந்து வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கு, நல்லா இருக்கு. அண்ட் ஸ்டாக்கை வந்து பை பண்ணலாம். ஞாபகம் வச்சுங்க, மறுபடியும் நான் கொடுத்தது எல்லாமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு, நாலேஜ் பேஸ்க்கோசரம். நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. உங்களோட ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணுங்க, பண்ணிட்டு அதுக்கப்புறமா பை பண்ணுமா என்ன பண்ணுன்றது யோசனை பண்ணுங்க. இல்லை ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பை பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேர்களே, ரொம்ப நாள் கோரிக்கை அண்ட் ஓரளவுக்கு நிறைவேற்றி இருக்கிற ஒரு 6-7 ஸ்டாக் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே வந்து ஒரே பேட்டர்ன், உங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்கு நிச்சயமாக யூஸ் ஆகும், உங்களோட ரிசர்ச் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். இந்த உத்தம் பார்வை இல்லாத இன்னொன்று ஒரு ப்ரோக்ராம் வந்து மிக விரைவில் ஆரம்பிக்க போகிறோம். ஆரம்பிக்கும் போதும் உங்களோட ஆதரவு வேணும்னு கேட்டுக்கிறோம். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் போடுங்க, கமெண்ட்ஸ் நிச்சயமாக போடுங்க. நன்றி, வணக்கம்.